Hello friends, welcome to our channel. ஃப்ரெண்ட்ஸ், வெறும் ரெண்டே பொருளை வச்சு ரொம்ப சுலபமான முறையில ரொம்ப ஈஸியா அதே சமயத்துல ரொம்ப டேஸ்டான கேக் செய்ய முடியுமான்னு நம்ம எல்லாருமே ஆச்சரியப்பட்டிருப்பாங்க. அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பர் டேஸ்டான கேக் போர்பன் பிஸ்கெட் கேக் வந்து இன்னைக்கு எப்படி செய்யுதுன்னு பாத்திரலாங்களா? நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இன்னைக்கு போர்பன் பிஸ்கெட் கேக் செய்யறதுக்காக 20 ரூபாய் கட்டு போர்பன் பிஸ்கெட் ஒன்னு எடுத்திருக்கேங்க. கூடவே வந்துட்டு காய்ச்சின பால் வந்துட்டு 1 கப் எடுத்திருக்கேங்க. பிஸ்கட்டை வந்துட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து இந்த மாதிரி சின்னதா உடைச்சு போட்டுக்கலாங்க. இந்த மாதிரி கேக் ஒரு முறை செஞ்சு பாருங்க, ரொம்பவே ஈஸியா இருக்கும். அதே சமயத்துல உங்களுக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான டேஸ்டா இருக்கும். அதுக்கப்புறம் உங்க வீட்டுல என்ன ஃபங்க்ஷன்னாலும் இதே மாதிரி கேக் நீங்களே ரெடி பண்ணிடுவீங்க. அந்த அளவுக்கு இது எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச டேஸ்ட்ல இருக்குங்க. சோ மறக்காம ட்ரை பண்ணுங்க. இந்த பிஸ்கட்டை வந்து இந்த மாதிரி இப்ப பவுடர் பண்ணி எடுத்துக்கலாங்க. பாருங்க, இந்த மாதிரி நல்லா பவுடர் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லாவே இப்ப பவுடர் ஆயிடுச்சுங்க. அடுத்ததா வந்துட்டு நம்ம காய்ச்சி ஆற வச்ச பால் வந்துட்டு இந்த கப்ல எடுத்து வச்சிருக்கோம். அதுல இருந்து ஒரு 5 ஸ்பூன் உள்ள சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கேக் செஞ்சு கொடுத்தீங்கன்னா எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. வெறும் 2 பொருள் தான் நம்ம வந்து இதுல யூஸ் பண்ணிருக்கோம். ஆனா உங்களுக்கு டேஸ்ட் வேற லெவல் இருக்குங்க. அஞ்சு ஸ்பூன் பால் சேர்த்துக்கோங்க. இப்ப வந்துட்டு இதையும் வந்து நல்லா அரைச்சு எடுத்துடலாங்க. பாருங்க, அரைச்சு எடுத்ததுக்கு அப்புறமா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். நமக்கு இது கொஞ்சம் கெட்டியா இருக்கு, அதனாலவே நம்ம இன்னும் 2 ஸ்பூன் வந்துட்டு இதுல பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. பாருங்க, நமக்கு இந்த மாதிரி பக்குவத்துல இருந்துச்சுன்னா கரெக்டா இருக்கும். அவ்வளவுதாங்க, இதை அப்படியே எடுத்து தனியா வச்சுக்கோங்க. இப்ப வந்துட்டு நான் இந்த மாதிரி 2 கப்ல தான் வந்து நான் இன்னைக்கு கேக் ஊத்தி வைக்க போறேங்க. அதனால வந்துட்டு இந்த கப்ல வந்துட்டு கொஞ்சமா எண்ணெய் ஊத்திக்கலாங்க. கப் ஃபுல்லாமே எண்ணெய் ஆகிற மாதிரி எண்ணெய் வந்துட்டு நல்லா இந்த மாதிரி தடவி வச்சுக்கோங்க. நீங்க வந்து பெரிய கப்ல கூட ஊத்தி வச்சுக்கலாம். நான் வந்து இன்னைக்கு இந்த மாதிரி சின்ன கப்ல ஊத்தி வைக்கிறேன். நீங்க ஒரு பெரிய கப்ல கூட ஃபுல்லா ஊத்தி வச்சுக்கலாம். எண்ணெய் தடவிட்டோம்னா வந்துட்டு அடியில சுத்தமா ஒட்டாம சூப்பரா வருங்க நமக்கு கேக்கு. கப் ஃபுல்லா எண்ணெய் தடவியாச்சு. இப்ப வந்துட்டு நம்ம உள்ள இத மாதிரி ஊத்தி வச்சுக்கலாங்க. இந்த மாதிரி உள்ள ஊத்திக்கோங்க. அப்படியே கொஞ்சமா வந்துட்டு நல்லா தட்டி விட்டுக்கோங்க. நம்ம இது செய்யறதுக்கு ரொம்ப குறைவான டைம் தாங்க தேவைப்படும். மேல வந்துட்டு நீங்க நட்ஸ் இந்த மாதிரி மிட்டாய் கூட போட்டு நீங்க அப்படியே வந்துட்டு நல்லா டெக்கரேட் பண்ணிக்கலாம் உங்க கேக்க. இத பண்ணி சாப்பிட்டு பாருங்க, உங்களுக்கு வந்துட்டு ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்கும். இப்ப வந்து நம்ம பேக் பண்ணிடலாங்க. அதுக்காக ஒரு கடாய் இல்ல குக்கர், நீங்க இட்லி சட்டி கூட வச்சுக்கலாம். அதுக்கு அடியில உப்பு இல்லைன்னா மணல் போட்டுக்கோங்க. மேல இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுக்கோங்க. அதுக்கு மேல வந்துட்டு நம்ம ஊத்தி வச்சிருக்க கப்பை வந்து உள்ள வச்சிருங்க. இப்ப வந்துட்டு இந்த மாதிரி ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாங்க. மீடியம் ஃப்ளேம்ல இருக்கட்டுங்க. ஒரு 10 நிமிஷம் மட்டும் வெந்தா போதுங்க. ரொம்ப சூப்பரா வந்துரு. இப்ப பாருங்க, குத்தி பாருங்க, இந்த மாதிரி ஒரு மைக்கோதி வச்சு நமக்கு ஒட்டியே வரல, ரொம்ப சூப்பரா வெந்துருச்சு. ஒரு 10 நிமிஷம் மட்டும் இருந்தா போதுங்க. இதை அப்படியே கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. இந்த கேக் வந்து எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. ஆறிடுச்சு, நீங்க அப்படியே திருப்பி போட்டு லைட்டா தட்டி விட்டு எடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சூப்பரா வந்துரும். பாருங்க, அதே மாதிரியே இதையும் திருப்பி போட்டு லைட்டா தட்டிட்டு அப்படியே எடுத்துருங்க. அவ்வளவுதாங்க, ரொம்ப சூப்பரான போர்பன் பிஸ்கட் கேக் இன்னைக்கு ரெடி ஆயிடுச்சு.
பாருங்க இந்த கப்ல கூட அடியில வந்துட்டு எதுவுமே ஒட்டியெல்லாம் வரல. ரொம்ப சூப்பரான கேக் ரெடி ஆயிடுச்சுங்க. உங்க வீட்ல நீங்களும் மறக்காம ட்ரை பண்ணி பாருங்க. இந்த கேக் வந்து உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும். வீட்ல ஏதாவது ஃபங்க்ஷன்னா நம்ம போய் இன்னைக்கு கேக் வாங்கணுமே அப்படின்னா நமக்கு அவ்வளவே பட வேண்டாங்க. நம்ம வீட்லயே ரொம்ப சூப்பரான இந்த போர்பன் பிஸ்கட் கேக் ரெடி பண்ணிடலாங்க. அவ்வளோ சூப்பரா இருக்கும். இங்க பாருங்க, நான் இப்ப கட் பண்ணி காமிக்கிறேன். எவ்வளோ சாஃப்டா இருக்குன்னு பாருங்க. ரொம்பவே நல்லா இருக்கு. இதை நான் இன்னைக்கு டேஸ்ட் பண்ண போறேன். நீங்களும் வந்துட்டு இதே மறக்காம செஞ்சு உங்க வீட்லயும் டேஸ்ட் பண்ணி பாருங்க. உங்க எல்லாத்துக்குமே ரொம்பவே பிடிச்சதா இருக்கும் இந்த கேக். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.